ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லவ் மூவியை தான் பார்க்க போறோம். இதுல எடுத்தோனையே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு மியூசிக் காலேஜோட மொட்டை மாடியில உட்காந்து நம்மளால பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காப்ல. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பேச வராது. இந்த நேரத்துல ஸ்டெப்ஸ்ல ஏதோ சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தோம்னா ஒரு பொண்ணு தட்டு தடு மாதிரி அப்படியே மேல அறக்க பறக்க ஓடி வருது. கை கால எல்லாம் கட்டு போட்டிருக்கு. நெத்தில கூட ஏதோ அடிபட்டு இருக்கும் போல. வேக வேகமா தட்டு தடு மாதிரி வந்த அந்த பொண்ணு மாடியோட சைடு கம்பி எங்கன்னு தேடுது. அந்த பொண்ணை பார்த்தாவே தெரியுது அந்த பொண்ணுக்கு கண் பார்வை இல்ல அப்படின்னு. ஆனா அந்த பொண்ணு கம்பியை பிடிச்சோன்னா அது பாட்டுக்கு ஏறி குதிச்சு தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணுது. அவ்வளவுதான், பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்த நம்ம ஹீரோ வேக வேகமா ஓடி வந்து அந்த புள்ளைய பிடிச்சி இழுக்கிறாப்ல. அந்த புள்ள பிடிச்சி ஹீரோவை தள்ளி விடுது. என்ன விடு நான் சாகுறேன், இப்படி எனக்கு வாழ பிடிக்கல, நான் சாகுறேன்னு குடுகுடுன்னு ஓடி போய் கீழே குதிக்கிறதுலயே இருக்கு. ஆனா எப்படியா நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சு அந்த புள்ளைய பிடிச்சி கீழே தள்ளிடுறாரு. அந்த புள்ள கண்ணுல அந்த கருப்பு கண்ணாடி போட்டிருக்கு. அதை எடுத்து தூக்கி விசிறி அடிக்குது. எனக்கு இப்படி வாழவே பிடிக்கல, எனக்கு இருக்கவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த பொண்ணை பாக்குற நம்ம ஹீரோவுக்கு ஒரு பக்கம் பாவமா இருக்கு, இன்னொரு பக்கம் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஃபீலிங் ஒன்னு ஸ்டார்ட் ஆகுது. இந்த நேரத்துல அந்த பொண்ணோட டீச்சர்ஸ் வந்து கூட்டிட்டு போறாங்க. ஆனா அந்த பொண்ணோட கழுத்துல சலங்க மாதிரியான ஒரு செயின் ஒன்னு இருந்திருக்கும். அது அந்த கீழே விழுந்து கிடக்கு. அதை நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிறாப்ல. நம்ம ஹீரோ இந்த காலேஜ்ல கிளீனிங் அண்ட் பெயிண்டிங் ஒர்க்குக்காக கான்ட்ராக்ட் பேசிக்ஸ்ல சேர்ந்திருக்காப்ல. ஹீரோவுக்கு சீனியரா ஒரு தாத்தா ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோ திரும்ப வந்ததுல இருந்து அந்த சலங்கையை எடுத்து அப்படியே காதுக்கு பக்கத்துல வச்சு ஆட்டிக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. இவன் என்ன புதுசா இப்படி பண்றானே அப்படின்னு அந்த தாத்தா பாத்துட்டு இருக்காப்ல. இதுக்கப்புறம் 1-2 நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் அந்த மியூசிக் காலேஜுக்கு வராங்க. அவங்க அங்க பியானோ ஸ்டூடெண்டா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இப்ப கண்ணு தெரியாததுனால சுத்தி இருக்க எல்லாரும் அப்படியே பரிதாபப்படுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசும்போது, இப்ப நீங்க எல்லாம் சந்தோஷமா தானே இருப்பீங்க, ஏன்னா அந்த பியானோ கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு இருந்தேன், சோலோ பியானோயிஸ்டா நான் தான் செலக்ட் ஆவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால அந்த இடத்துக்கு நீங்க எல்லாரும் வர ட்ரை பண்ணுவீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாமே சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத, நீ இப்ப இருக்க கண்டிஷனுக்கு சோலோ பியானோயிஸ்ட் ஆகிறது கஷ்டம், பேசாம அந்த ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் சொல்லித்தர டீச்சர் ஆயிரலாம்ல அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஹீரோயின் எதுவுமே பேசாம அங்க இருந்து பேசாம வெளியே வந்துடுறாங்க. நேரா டாக்டர் தான் போய் பாக்குறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி கண் பார்வை நல்லா தான் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆக்சிடென்ட்னால இந்த மாதிரி கண் பார்வை போயிருந்திருக்கும். அந்த விரக்தியில தான் நம்ம ஹீரோயின் தற்கொலை பண்ணவே ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப அடுத்து நம்ம ஹீரோயினுக்கு கண் பார்வைக்கான ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. அது சக்சஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் சில நேரங்கள்ல இந்த மாதிரி கண் பார்வை ஆபரேஷன் சக்சஸா முடிஞ்சாலுமே பார்வை தெரியறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருந்திருப்பாரு. அது 1 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், ஏன் 5 வருஷம் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. இப்ப எனக்கு பார்வையே வராதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே தான் அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு குடும்பம்னு யாருமே கிடையாது. இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஒர்க் எல்லாம் பார்த்து தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கிரேங்கிற ஒரே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மட்டும்தான். முடிஞ்ச வரைக்கும் நைட்டு நேரத்துல அவன் கூட தான் உட்காந்து சாப்பிடுவான். இதுக்கப்புறம் மறுநாள் காலையில எப்பவும் போல நம்ம ஹீரோ வேலைக்கு வர்றாப்ல. ஆனா இந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் இந்த மியூசிக் ஸ்கூல்ல பியானோ வாசிக்கிறதுக்கான ஒரு பழைய ஆடிட்டோரியம் ஒண்ணு குட்டியா இருக்கும். அதை இப்ப யூசேஜ்ல இல்ல, பழைய பொருள்லாம் அதுல போட்டு வச்சிருக்காங்க. அதுல ஒரே ஒரு பியானோ மட்டும் இருக்கு. நேரா அந்த ரூமுக்கு தான் போறாங்க. ஏன்னா கிளாஸ் ரூமுக்கு போனா எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. சோ அதனால நம்ம தனியா ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா கிளாஸ் ரூமுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கரெக்டா அந்த ரூமுக்குள்ள போறாங்க. வாசல்ல தான் நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்காப்ல. ஹீரோயின் உள்ள போயிட்டு பியானோ வாசிக்க ஆரம்பிக்கும் போது ஜன்னல் வழியா அப்படியே நம்ம ஹீரோ எட்டி பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் நிஜமாவே ரொம்ப சூப்பரா வாசிச்சிட்டு இருக்காங்க. ஆனா மிடில்ல போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அப்படியே டிஸ்டர்ப் ஆகுது. டக்குன்னு அப்படியே கையெல்லாம் நடுங்குற மாதிரி இருக்கு. கை அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு கண்ணெல்லாம் கலங்கிடுறாங்க. அவங்களுக்கு வாசிக்கிற அந்த கான்பிடன்ஸே வர மாட்டேங்குது. டக்குன்னு உடனே வேகமா எந்திரிச்சு கண் பார்வை தெரிகிற நினப்புல வேகமா வாசலை நோக்கி நடக்கிறாங்க. குச்சியை கூட ஓபன் பண்ணவே இல்ல. ஆனா அங்க இருக்க ஒரு சேர்ல இடிச்சுக்கிட்டு பொத்துன்னு விழுந்துடுறாங்க. இதை பார்த்து வெளியே இருந்த நம்ம ஹீரோ டக்குன்னு கதவை திறக்கும் போது ஹீரோயின் பயந்துடுறாங்க. யார் நீங்க, எவ்வளவு நேரமா இங்க இருக்கீங்க, என்ன எவ்வளவு நேரமா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு கண்டினியூஸா கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காங்க பயந்து போய். ஆனா இடிச்சு கீழே விழுந்ததுல ஹீரோயினோட அந்த குச்சி கீழே விழுந்திருக்கும். நம்ம ஹீரோ எடுத்து அதை அப்படியே மெல்லமா ஹீரோயின் கையில வைக்கிறாப்ல. ஹீரோயினும் அதை வாங்கிட்டு தட்டு மாதிரி எப்படியோ வெளியே ஓடிடுறாங்க. ஆனா இதுக்கப்புறம் மறுநாள் நம்ம ஹீரோயின் நான் கிளாஸுக்கு போறேமா அப்படின்ற மாதிரி வீட்டுல பேரண்ட்ஸ்ட சொல்லிட்டு கிளம்பும் போது, இல்லமா இந்த நிலைமையில நீ அந்த மியூசிக் காலேஜ் போய் தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்கவங்க கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் இப்பதாமா நான் போய் ஆகணும், என்னோட ஆம்பிஷனை நான் ரீச் பண்ணியே ஆகணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுல இருந்து கிளம்பி வர்றாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கத வழியில வர நம்ம ஹீரோவும் கேட்டுறாப்ல. பாத்து போமா, வழியில ஆளுங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாரு. குறுக்க ஒருத்தன் சைக்கிள் நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கான். வேகமா ஓடி போயிட்டு அவனை நவுத்தி வழிவிட செய்யறது. யாரு குறுக்க வந்தாலும் அந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்க அப்படின்னு கை செய்கையிலே எல்லாத்தையும் விலக்கி விட்டுக்கிட்டு இருக்காப்ல. ஹீரோயினுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது, நம்மளை சுத்தி சுத்தி யாரோ ஒருத்தன் வர்றானோ அப்படின்ற மாதிரி. ஆனா கரெக்டா ஒரு வழியா காலேஜுக்கு வந்துடுறாங்க. அதோட அந்த மியூசிக் ரூம் கிட்ட போகும்போது தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, ஆகா நேத்து நம்ம தானே இந்த ரூமுக்கு வெள்ளை அடிச்சோம், இந்த ரூமோட கீ நம்ம கிட்ட தானே இருக்கு, ஆனா அது ரூம்ல வச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்னு தலை தெறிக்க ஓடுறாப்ல. நேரா ஓடி போயிட்டு எப்படியோ அங்க தங்கியிருக்க இடத்துல இருந்து கீ எடுத்துக்கிட்டு திரும்ப வேகமா ஓடி வர்றதுக்கு
நேரத்துக்குள்ள நம்ம ஹீரோயின் அந்த ரூமோட கதவை இழுத்து இழுத்து பாக்குறாங்க, அது ஓபன் ஆகலன்னு. சரி போலாம் அப்படின்னு அப்படியே மெல்லமா நடந்து வரும்போது ஹீரோ வேகமா அப்படியே கிராஸ் பண்ணி போய் அவசர அவசரமா கதவை திறக்கிறாரு. கதவை திறக்கிற சத்தம் கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் டக்குன்னு அப்படியே பாதி வெளியில ஸ்டாப் ஆகுறாங்க. திரும்பவும் நேரா வந்து கதவை தொட்டு பார்த்தோம்னா கதவு திறந்துருக்கு. யாரோ இங்க இருக்காங்க அப்படின்னு மட்டும் ஹீரோயினுக்கு புரியுது. அவங்க வழக்கம் போல உள்ள போயிட்டு எப்பவும் போல பியானோ வாசிக்கிறாங்க. வெளியே இருந்து ஜன்னல் வழியா நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. ஆனா வழக்கம் போல நம்ம ஹீரோயினுக்கு பாதிக்கு மேல வாசிக்க முடியல. அந்த மைண்ட் பிரஷர் டென்ஷனால அங்க இருந்து வேகமா எந்திரிச்சு வெளியே வர்றாங்க. இந்த தடவை படிக்கட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. அங்க வந்து படபடன்னு தடுக்கி விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோ குடுகுடுன்னு வேகமா ஓடி வர்றாரு. ஹீரோயின் கழுத்துல மாட்டி இருந்த அந்த சலங்க இருக்குல்ல, அத பேண்டோட பக்குல்ல நம்மால மாட்டி வச்சிருக்காரு. சோ அப்படி அவர் வரும்போது ஜல்லு ஜல்லுன்னு சவுண்ட் மட்டும் கேக்குது. ஹீரோயினோட குச்சியை எடுத்து அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு அமைதியா நிக்கிறாரு. நீங்க இடுப்புல மாட்டிருக்கிறது என்னோட கழுத்துல இருந்த சலங்கையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு வேகமா அதை கலட்டி குடுக்கலான்னு போகும்போது எனக்கு இது தேவையில்ல, ஆனா அது ரொம்ப சவுண்டா இருந்துச்சு. அப்படின்னா நீங்க தான் காலையில இருந்து என்ன சுத்தி சுத்தி வந்து குறுக்க வர்றவங்களெல்லாம் விலக்கி விட்டீங்களோ, நீங்களும் இங்க பியானோ ஸ்டூடெண்டா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோ அப்படியே அமைதியா இருக்காரு. ஏன் பேச மாட்டீங்க, உங்களுக்கு என் கூட பேச பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோ போன் எடுத்து டைப் பண்ணி அதை பிளே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக டைப் பண்ணும்போது ஹீரோயின் வேகமா கையை நீட்டி நான் கேட்கிற கேள்விக்கு ஆமானா என் கையில ஒரு தடவை டச் பண்ணுங்க, இல்லன்னா 2 தடவை டச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க இங்க ஒரு பியானோ ஸ்டூடெண்டா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஹீரோயின் கையை தொடலாம் அப்படின்ற மாதிரி போனோம்னா அவரு கையெல்லாம் குப்பையா இருக்கு, இப்பதான் குப்பையெல்லாம் அள்ளிட்டு வந்திருப்பாப்ல. நான் இங்க ஒரு குப்பை அள்ளுறவேன்னு சொன்னா இவ நம்ம கிட்ட பேச மாட்டாலோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பாக்கெட்ல இருந்து ஒரு பென் எடுத்து ஒரே ஒரு தடவை டச் பண்றாரு. ஆமா நான் இங்க ஒரு பியானோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஓ அப்படியா, அப்படின்னா இந்த ரூமை எப்பவும் நீங்க தான் திறக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அதுக்கும் ஆமான்னு ஒரு தடவை டச் பண்றாரு. என்னால இனிமே தினமும் இங்க வர முடியாது, ஏன்னா எனக்கு இனிமே கிளாஸ் இருக்கு. சாட்டர்டே நான் வருவேன், எனக்காக இதை ஓபன் பண்ணி வச்சிருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அதுக்கும் ஒரு தடவை ஓகேன்னு டச் பண்றாப்ல. ஹீரோயின் என்னோட பேரு சரினா உங்க பேரு அப்படின்னு கேட்கும் போது கையை நீட்டிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கையில அவர்கிட்ட இருக்க பேனாவை திருப்பி வச்சு அப்படியே லைட்டா பேரை எழுதி காட்டுறாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல, சிரிச்சுக்கிட்டே என்னோட உள்ளங்கையில உங்க விரலை வச்சு எழுதுங்க, எனக்கு அப்பதான் புரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவுக்கு ஹீரோயினை தொடறதுக்கு விரலாம் நடுங்குது. ஆனாலும் அவரு எம்னு போட்டு காட்டுறாரு. ஓ உங்க பேரு ஆடமா, சரி ஆடம் நீங்க ஒரு பியானோ ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டீங்க, கண்டிப்பா ஒரு நாள் நான் உங்க பெர்ஃபார்மன்ஸை கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க நம்ம ஹீரோயின். ஐயோ நம்ம பெர்ஃபார்மன்ஸா, நமக்கு தான் வாசிக்கவே தெரியாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்ல நம்ம ஹீரோ. ஆனா இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிளாஸுக்கு போலான்னு போனா டீச்சர்லாம் தனியா கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இனிமே உன்னால சோலோயிஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுமா, நான் உன்னை வேற கிளாஸுக்கு மாத்தவா, நீ வந்து இந்த பிளைண்ட் சைல்டுக்கெல்லாம் பியானோ சொல்லி கொடுக்குற டீச்சரா மாறிடுறியா, டீச்சர் வேலைதாமா உனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இத கேட்கிற ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. இங்க பாருங்க மேடம், நான் கண்டிப்பா என்னோட லட்சியத்தை அச்சீவ் பண்ணுவேன், நான் ஒரு சோலோ பியானோயிஸ்ட் ஆகி தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து எந்திரிச்சு வேகமா வர்றாங்க. மக்கள் எல்லா சைடும் கிராஸ் ஆகிற மாதிரியான பாத்துல கரெக்டா நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு தெரியாம இடிச்சு போடுது நம்ம ஹீரோயினை. ஹீரோயின் கடகடன்னு சுத்தி நின்னுறாங்க. இப்ப எந்த பக்கத்தை நோக்கி நிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. இப்ப எங்கிட்டு போறது அப்படின்ற மாதிரி பதறத்துல நிக்கும் போது டக்குன்னு அந்த சலங்க சத்தம் கேக்குது. ஹீரோயினுக்கு சுத்தி முத்தி இருந்தவங்க எல்லாம் ஏதோ மறைஞ்சு போய் தூரத்துல அந்த ஹீரோ மட்டும் சலங்கையோட நிக்கிற மாதிரி கேக்குது. அந்த சலங்க சத்தத்தை நோக்கி அப்படியே நகரும் போது ஹீரோ கரெக்டா ஹீரோயினை கரெக்டான வழிக்கு கூட்டிட்டு போறாரு. வீடு வரைக்கும் கூட்டிட்டு போறாரு. போகும்போதெல்லாம் அந்த சலங்கையை ஆட்டிக்கிட்டே கூட்டிட்டு போறாரு. ஆனா இதுக்கப்புறம் மறுநாள் ஒரு புது கேரக்டரை காட்டுறாங்க. மெல்வின் அப்படிங்கிற ஒருத்தன். அவனுக்கு நல்லா பியானோ வாசிக்க தெரியும், ஆனா சரியான கேம்லரு. எப்ப பார்த்தாலும் கேம்லிங் ஆடி இருக்க காசெல்லாம் தோத்துருவான். ஓரளவு காசு இருக்க ஒரு பணக்காரன் தான். முன்னாடி இந்த மியூசிக் காலேஜ்ல தான் அவனும் படிச்சிருந்திருப்பான். சோ அதனால சும்மா பாக்குறதுக்காக அவன் வர்றான். அந்த பழைய பியானோ இருக்க அந்த ரூமை பாக்குறான். இங்க தானே நான் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு உள்ள வந்து கதவை திறந்து அவன் பாட்டுக்கு அந்த பியானோவை பிளே பண்றான். நம்ம ஹீரோ அப்படியே அந்த பக்கமா வந்துட்டு இருந்தவர் சனிக்கிழமை தானே நம்மளால வரேன்னு சொன்னா, என்ன உள்ள பியானோ வாசிக்கிற சத்தம் கேக்குது அப்படின்னு உள்ள வந்து பார்த்தா மெல்வின் தான் வாசிட்டு இருக்கான். அவன் வாசிச்சு முடிச்சோடனே நம்மளால செம்மையா கை தட்டுறாப்ல. நேரம் அவன் கிட்ட போய் நான் உனக்கு காசு தரேன், எனக்காக வர்ற சனிக்கிழமை ஒரு ஆள் முன்னாடி நீ வாசிச்சு காட்டணும், ஆனா நான் வாசிக்கிற மாதிரி நீ வாசிச்சு காட்டணும், உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி போன்ல டைப் பண்ணி அதை வாய்ஸ் மூலமா கேட்க வைக்கிறாப்ல. ஆனா அவன் என்ன சொல்றானா, டேய் நீயே இங்க குப்பல்ற வேலை தான் பாக்குற, நீ எனக்கு காசு கொடுக்க போறியா, ஒழுங்கா ஓடிடு அப்படின்ற மாதிரி ஹீரோவை மிரட்டிட்டு அவன் பாட்டுக்கு போறான். ஆனா ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாப்ல. அவன் அந்த கேம்பிளிங் சென்டருக்கு தான் போறான். அங்க போயிட்டு சரக்கா போட்டு கேம்பிளிங் விளையாடும் போது அங்க இருக்க ஹார்டி அப்படிங்கிற ஒரு ஆளு கிட்ட பஞ்சாயத்து பண்ணிடுறான். அது லைட்டா கைகளப்பு அளவுக்கு போனாலும் ஒரு வழியா தடுத்துறாங்க. இதுக்கப்புறம் அவன் திட்டிக்கிட்டே வெளியே வரும்போது வெளியே நம்ம ஹீரோ காத்துட்டு இருக்காப்ல. டேய் இன்னும் நீ போகலையாடா அப்படின்னு கேட்கும் போது மறுபடியும் நம்ம ஹீரோ டைப் பண்ணி காட்டுறாரு. உனக்கு எவ்வளவுதான் பணம் வேணும்னு சொல்லு, எனக்காக ஒரு தடவை மட்டும் வாசிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நான் ரொம்ப காஸ்ட்லியான ஆளு, நான் ஒரு தடவை வாசிக்கணும்னா எனக்கு 50,000 வேணும் அப்படின்னு ஹீரோ முகமே வாடி போகுது. சரி உனக்காக வேணா நான் ஒரு 25,000க்கு ஒத்துக்கிறேன், ஆனா அதுக்கு கம்மியாலாம் என்னால முடியாது, உன்னால முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு.
சாட்டர்டேவும் வருது. மெல்வினும் கரெக்டா வந்துடுறான். மெல்வின் கையை பிடிச்சி நம்ம ஹீரோ டைம் ஆயிடுச்சு வா அப்படின்ற மாதிரி இழுக்கும் போது, ஏய் நீ எல்லாம் என்ன தொடாத, எனக்கு ஒரு மாதிரி அன்னோயிங்கா இருக்கு, காசு எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது காசை மட்டும் நம்ம ஹீரோ எடுத்து கண்ணில் காட்டுறாரு. வாசிச்சு முடிச்சோன காசு தரேன் அப்படின்ற மாதிரி போன்ல டைப் பண்ணி அந்த ஆடியோவை பிளே பண்றாப்ல. அது மட்டும் இல்லாம அந்த சலங்கையை கையில கொடுத்து, அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது, நீ போயிட்டு அப்படியே அந்த சலங்கை சவுண்டை மட்டும் போட்டுட்டு நான் வாசிக்கிற மாதிரி நீ அங்க உட்காந்து வாசிட்டு வந்தீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி உள்ள அனுப்புறாரு. உள்ள போய் அவனும் அதே மாதிரி சூப்பரா வாசிக்கிறான். அதை கேட்ட நம்ம ஹீரோயின் அப்படியே ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் சிரிக்கிறத வெளியே இருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஆனா வாசிச்சு முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு கிளம்பிடுறான். ஹீரோ அப்படியே சத்தம் இல்லாம உள்ள வர்றாப்ல. ஹீரோயின் நம்ம ஹீரோ வாசிச்சதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அதனால ஆடம் இன்னைக்கு நிஜமாவே ரொம்ப சூப்பரா வாசிச்ச, இதே மாதிரி அடுத்த வார சாட்டர்டேவும் எனக்கு வாசிச்சு காட்டுறியா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஹீரோயின் கையை நீட்டிக்கிட்டே நிக்கிறாங்க. ஹீரோவும் சரிங்கிற மாதிரி ஒரு தடவை டச் பண்றாப்ல. இதனால மறுபடியும் போயிட்டு மெல்வின் கிட்ட பேசுறாரு. இதனால அடுத்தடுத்த வாரமும் அவன் வாசிக்கிறதுக்கு வர்றான். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட காசு இல்லல்ல, வாரம் 25,000க்கு என்ன பண்ணுவாரு? அதனால வாரத்துல 5 நாள் டே டியூட்டி நைட் டியூட்டின்னு 2 வேலையும் பாக்குறாரு, தூங்காம கொள்ளாம. கஷ்டப்பட்டு 25,000 ஒவ்வொரு வாரமும் சம்பாரிச்சு மெல்வின் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா வாரம் அவன் வந்து பியானோ வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கேம்பிளிங் விளையாடி ஹீரோ கொடுத்த மொத்த காசையும் அழிச்சிருவான். ஆனா ஹீரோயினுக்கு அந்த பியானோ சவுண்டு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அவங்க நிம்மதியா அப்படியே அந்த பியானோ சவுண்டை கேட்க ஆரம்பிக்கிறாங்க வாரம். ஆனா ஒரு நாள் சனிக்கிழமை நம்ம ஹீரோ தெரியாம தூங்கிடுறாரு. ஐயோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அறக்க பறக்க சைக்கிள் எடுத்துக்கிட்டு பறந்தடிச்சுக்கிட்டு ஓடி வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் உள்ள வாசிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா ஒரு இடத்துல ஸ்டக் ஆகும் போது மெல்வின் வந்து ஹீரோயின் கூட அப்படியே ஜோடியா வாசிக்கிறான். ஹீரோயின் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே பிளே பண்றாங்க. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே ஜோடியா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோவுக்கு மனசே உடைஞ்சு போகுது. ரைட்டு அவ்வளவுதான் போல, அவளுக்கு அந்த பியானோ வாசிக்கிற விஷயம் தான் பிடிச்சிருக்கு போல, சோ அவன் தான் அவளுக்கு கரெக்டான ஆள் போல அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிடுறான். நம்மாலே அப்படியே வெளியே வந்து சோகமா நின்னுகிட்டு இருக்கான். மெல்வின் வெளியே வந்தோட காசு கொடுக்கணுங்கிறதுக்காக. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் கிரேக்கு இந்த மாதிரி ஹீரோ ராப்பகலா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற மேட்ரு தெரிய வருது. ஏன்னா சமீபமா கிரே கூட ஹீரோ சாப்பிட வரவே இல்ல. என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு வண்டி எடுத்துக்கிட்டு நேரா நம்ம ஹீரோ வேலை செய்யற இடத்துக்கே வர்றாப்ல. அங்கதான் ஒரு தாத்தா இருப்பாப்ல. அவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பொண்ணு பின்னாடி இவன் சுத்திக்கிட்டு இருக்கான்பா, ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ள உள்ள போய்கிட்டு இருக்கான், இது ஆபத்துன்னு அவன்கிட்ட சொல்லு, இது நல்லது இல்ல, நான் அவ்வளவுதான்ப்பா சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதை கேட்டு கிரேக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. கரெக்டா கிரே வந்து வண்டியை நிறுத்திட்டு ஹீரோவை அப்படியே நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கும் போது மெல்வின் ரூமுக்குள்ள இருந்து வந்து ஹீரோ கிட்ட இருந்து 25,000 காசு வாங்கிட்டு போறத பாக்குறான். இதனால கிரே என்ன பண்றான்னா மெல்வினை ஃபாலோ பண்ணி போறான். மெல்வின் அந்த கேம்பிளிங் சென்டருக்குள்ள போறதையும் பாக்குறான். அது மட்டும் இல்லாம அந்த ஹார்டின்னு ஒருத்தன்ட்ட வம்பளுத்திருப்பான்ல மெல்வின், அவன் அப்ப வெளியே வரும்போது கிரே ஹார்டிய பாக்குறான். 2 பேருக்கும் ஒருத்தர் ஏற்கனவே தெரியும் போல. சோ அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வெளியே வந்தோன்னே வீட்டுக்கு போனோம், சலங்க சத்தம்லாம் வேணா, நீ என் பக்கத்துல வந்து நில்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ பக்கத்துல வந்தோன்னே ஹீரோவோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டே அப்படியே வர்றாங்க வீடு வரைக்கும். ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, நம்ம இவளை ஏமாத்துறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்றாரு. ஆனா ரோட்ல ஒரு லேடி ஒரு நாயை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த லேடி நாயை கூட்டு வர்றதும் இவ என்ன கூட்டு வர்றதும் ஒரே மாதிரி இருக்கேன்னு சுத்தி பாத்துக்கிட்டே வராப்ல நம்ம ஹீரோ. ஆனா நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் எங்கேயாவது உட்காரலாமா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே பக்கத்துல ஒரு நதிக்கரை கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ உட்கார வைக்கிறாரு. ஹீரோயின் அங்க போனோன்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ஹீரோவோட கையை அப்படியே வாங்கி கைக்குள்ள வச்சுக்கிறாங்க. பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க, நமக்கு ஏதாவது ரொம்ப ஆபத்து வர நேரத்துல கடவுள் கை கொடுப்பாரு அப்படின்னு. என்ன பொறுத்த வரைக்கும் உன்னோட இந்த கைகள் தான் எனக்கு கடவுளோட கைகளா தெரிஞ்சது. நான் கேட்காமையே என்ன புரிஞ்சுக்கிட்டு எல்லா நேரத்திலயும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ அவர் கையை எடுத்து அப்படியே பாக்குறாரு. கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. தலைவன் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் கேங்ஸ்டர் மாதிரி சுத்தி இருந்திருப்பாரு போல. அதோட பாக்ஸிங் வேற தெரியுங்கிறதுனால ஒரு கேங் வார மாதிரி ஒரு சண்டை வரும்போது எல்லாத்தையும் இழுத்து போட்டு தூக்கி போட்டு மிதி மிதிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அந்த நேரத்துல ஒருத்தன் திடீர்னு கத்தி எடுத்துக்கிட்டு அவரோட ஃப்ரெண்ட குத்த வரும்போது ஹீரோ குறுக்க பாஞ்சிருப்பாரு. ஹீரோவோட கழுத்துலயே அவன் கத்தி இறக்கியிருப்பான். சோ அதுலதான் நம்ம ஹீரோவுக்கு பேச முடியாம போயிருக்கும் போல. ஆனா நம்ம ஹீரோ கழுத்துல சொருகின கத்திய உருவி அவனையே ஒரே அடியா சொருகிடுறாப்ல. அந்த நேரத்துல அப்படியே அவர் கையெல்லாம் ரத்தமா இருந்திருக்கும். அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இப்பவும் அவர் கையை பார்த்துக்கிட்டே போறாரு. ரத்தம் படிஞ்ச இந்த கைகளையே அவ கடவுளோட கைகள்னு சொன்னா அப்படின்னு ஹீரோ அப்படியே பார்த்துட்டே வராப்ல ஹீரோயினை. இதுக்கப்புறம் மறுநாள் மெல்வினுக்கு போயிட்டு காசெல்லாம் கொடுக்குறாப்ல. நீ ஏன் அந்த பொண்ணுக்காக இவ்வளவு பண்ற அப்படின்னு கேட்கும்போது அவளோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக இதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு டைப் பண்ணி பிளே பண்ணி காட்டுறாரு நம்ம ஹீரோ. ஏன்னா ஹீரோயினுக்கு அந்த கண்ணு தெரியாம போனதுல இருந்து அவங்க அந்த பியானோ வாசிக்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க. இப்பதான் நல்லா வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அத பத்தி சொல்லும் போது மெல்வினுக்கு ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண்ணு. ஹீரோயினே இதே ரூம்லயே உட்கார வச்சு வாசிட்டு இருக்கோம், எங்கேயாவது வெளியே போலாம்ல, நான் உன்னோட ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொல்லிடு, வெளியே எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, அங்க போயிட்டு பியானோ வாசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாப்ல. மறுநாள் நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்காரு கார்ல. வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறது நம்ம மெல்வின் தான். ஹீரோவோட ஃப்ரெண்டு மாதிரி தான் அவன் பேசிட்டு இருக்கான்.
ஒரு சூப்பரான மவுண்டனுக்கு அடிவாரத்துல இருக்க ஒரு லேக் ஏரியா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஆனா எங்க போனாலும் நம்ம ஹீரோ சட்டையை பிடிச்சிக்கிட்டே தான் தெரியுறாங்க. மெல்வினுக்கு இது லைட்டா காண்டா இருக்கு. இந்த நேரம் பார்த்து திடீர்னு மழை வந்துருது. அது அவங்க தூரத்துல இருக்க இடத்துக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு வேக வேகமா ஒரு வீடு மாதிரியான இடத்துக்கு போறாங்க. ஆனா அந்த வீடு பூட்டி இருக்கு. ஓனர் நம்பர்னு போன் நம்பர் போட்டிருக்காங்க. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பார்க்கும்போது சைட்ல பின்னாடி தான் அவங்க வீடு இருக்க மாதிரி தெரியுது. இங்கேயே இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சைக்கிளே சொல்லிட்டு நம்மால நேரா அங்க போறான். ஆனா கதவு ஆச்சுவலா திறந்து தான் இருக்கு. மெல்வின் கதவை திறந்து உள்ள போறான். அங்க ஒரு பியானோ இருக்கு. அதை அப்படியே லைட்டா வாசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரியான ஒரு மியூசிக் தானே ஹீரோவும் வாசிச்சான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கும் போது ஹீரோயின் இவ்வளவு நாளா அந்த ரூம்ல பியானோ வாசிச்சது ஹீரோ இல்லன்னு எனக்கு தெரியும், அப்ப நீங்க தான் வாசிச்சீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே மெல்வின் ஷாக் ஆகுறான். உங்களுக்கு எப்பல இருந்து இது தெரியும் அப்படின்னு கேட்கும்போது நீங்க முதல் தடவை வாசிக்க வரும் போதே எனக்கு தெரியும், உங்களை அவன் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மெல்வினுக்கு வார்த்தையே வரல. ஆமா, ஆனா அவன் நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் பியானோ ஸ்டூடெண்ட் கிடையாது. அவன் ஆக்சுவலா யாருன்னு தெரியுமா? அவன் சாதாரண ஒரு குப்பை கூட்டுறவன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவன் யாருங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அவனோட கைகளை நான் என்னை காப்பாத்த வந்த கடவுளோட கைகளா தான் பாக்குறேன். நான் எப்ப பிரச்சனை இருந்தாலும் என்னை எந்த டிஸ்டர்பும் பண்ணாம அமைதியா காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவான். எனக்கு அது மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை விட முக்கியமா எனக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறத அவன் கிட்ட சொல்ல வேண்டாம். அவன் எனக்காகத்தான் எல்லாம் பண்றான். எனக்கு தெரியும்னு தெரிஞ்சா அவன் ஃபீல் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது மெல்வின் உடனே உனக்கு ஏன் அவனை பிடிச்சிருக்கு? உனக்கு பியானோ வாசிக்க தானே பிடிக்கும். நான் நல்லா பியானோ வாசிக்கிறேன்ல, உனக்கு ஏன் என்ன பிடிக்கல அப்படின்ற மாதிரி கேக்குறான். இந்த கேள்விக்கான பதில தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எனக்கு ஹீரோவை தாண்டா பிடிச்சிருக்கு, உனக்கு புரியலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா மெல்வின் டென்ஷன் ஆயிடுறான். டக்குன்னு அவன் பாட்டுக்கு ஹீரோயின் வந்து ஹீரோயினை கிஸ் பண்றான். இந்த நேரத்துல கரெக்டா அந்த ஹவுஸ் ஓனரை கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ அப்பதான் உள்ள வர்றான். இவன் கிஸ் பண்றத பார்த்த வேகத்துக்கு நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிடுது. டக்குன்னு உடனே ஹீரோயின் பிடிச்சு அவனை தள்ளி விடுறாங்க வேகமா. என்னடா பண்றேன்னு கேட்கறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ வேகமா கதவை தட்டிட்டு அவர் பாட்டுக்கு கோவமா ஓடுறாப்புல. ஹீரோயினுக்கு காது கேக்குது. அவசரமா வேகமா ஓடி வர்றாங்க. டே ஆடம், போகாதரா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே ஓடுறாங்க. ஆனா பாதியிலேயே பொத்துன்னு தடுக்கி விழுந்துடுறாங்க. ஹீரோ பாக்கெட்ல இருக்க அந்த சலங்கையை தூக்கி எறிஞ்சிட்டு அவர் பாட்டுக்கு வேகமா ஓடிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல மெல்வின் அந்த சலங்கையை எடுத்து வச்சுக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை வந்து அவன் தொடும் போது என்ன தொடாத அப்படின்ற மாதிரி கோவமா திட்டிடுறாங்க மெல்வினை. இதுக்கப்புறம் அவங்கள தான் வீட்டுக்கு வர்றாங்க. ஆனா ஹீரோ வெளியே வந்து ரோட்ல உட்காந்து கதறி அழுகிறாரு மனுஷன். எல்லாமே போச்சு இல்ல, அவளுக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு போல, எனக்கு பியானோ வாசிக்க தெரியல, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே திரும்ப வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம நான் இந்த இடத்துல இருந்து கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிட்டு வேற எங்கேயாவது போலான் இருக்கேன், எனக்கு இந்த இடமே பிடிக்கல அப்படின்ற மாதிரி வழக்கம் போல போன்ல டைப் பண்ணி வாய்ஸ போட்டு காட்டுறாரு தாத்தா கிட்ட. தாத்தா உனக்கு இன்னும் வயசு இருக்கு, நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருறா அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்றாங்க. இதுக்கப்புறம் மறுநாள் நம்ம ஹீரோயின் அந்த மியூசிக் காலேஜ்ல இருக்க அந்த பியானோ வாசிக்கிற இடத்துக்கு வர்றாங்க. அங்க அந்த சலங்க சத்தம் கேட்டோன்னே வேகமா அதை நோக்கி தட்டு மாதிரி ஓடி வர்றாங்க. ஆனா அது மெர்வின் கிட்ட இருக்கு. அவன் கையில இருந்து கரெக்டா அதை வாங்குறதுக்கு அவன் கையை தொட்டோனே கண்டுபிடிச்சிடுறாங்க இது மெர்வின். நேத்து நடந்ததுக்கு தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, உன் ஃபீலிங் சம்மதிக்காம அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு மெல்வின் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஆனா அப்படி பேசிட்டு இருக்கும் போது பொசுக்குன்னு ஒரு கேங் வந்து நம்ம மெல்வினையும் ஹீரோயினையும் வேனுக்குள்ள தூக்கி போட்டு அவனுங்க பாட்டுக்கு போறானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காணா அப்படின்னு எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா போலீஸ் காலேஜுக்கும் வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வேலைக்கு வராம அவர் இடத்துல இருக்காரு. அந்த நேரத்துல அவர் ஃப்ரெண்டு கிரே வந்து பாக்குறான். தெரியும் மச்சான், நீ தேவையில்லாம நிறைய சம்பாரிச்சு அந்த மெல்வின் கிட்ட கொடுக்கறத நான் பார்த்தேன். இதெல்லாம் நீ பண்றதுக்கு அந்த ஹீரோயின் பொண்ணு தானே காரணம். எனக்கு தெரிஞ்ச அந்த ஹீரோயினும் மெல்வினும் சேர்ந்து உன்னை ஏமாத்துறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அவங்கள நாளை தட்டணுங்கிறதுக்காகத்தான் அந்த கேம்பிளிங் சென்டர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஹார்டி கிட்ட சொன்னேன், கொஞ்சம் காசு கொடுத்தேன். அவன் அவங்க 2 பேரையும் தூக்கிட்டான், ஆட்டோ மெக்கானிக் ஷாப்ல தான் வச்சிருக்கான் அப்படின்னு ஹீரோ பொசுக்குன்னு எந்திரிச்சு கிரேவோட சட்டையை பிடிக்கிறாரு. ஏன்டா அப்படி பண்ணி தொலைஞ்சன்ற மாதிரி அவசரமா 2 வீலர் எடுத்துக்கிட்டு நேரா அங்க போயிட்டு இருக்காரு. ஆனா காலேஜை கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்படி போயிட்டு இருக்கும் போது எல்லாரும் ஹீரோ தான் ஹீரோயின் பண்ணி சுத்திக்கிட்டு இருந்தான், அவனை விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ கிராஸ் ஆகுறாரு. அவன் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே போலீஸ் வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோவை ஸ்டாப் பண்றாங்க. ஹீரோவுக்கு பேச வராதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது போல போலீஸுக்கு. அதனால கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ அமைதியா இருக்காப்ல. வண்டியை ரைஸ் பண்ணிட்டு தப்பிச்சு போலாங்கிற மாதிரி தான் பாக்குறாரு. இந்த நேரத்துல பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஹீரோவோட பேரு ஆடம் அப்படின்ற மாதிரி சொல்லி டீட்டெயில் எல்லாம் சொன்னோன்னே அவரை பத்தி விசாரிச்சோம்னா ஏற்கனவே தான் ஒரு தடவை ஒருத்தனை கத்தியால குத்துன கேஸ் இருக்கு ஹீரோ மேல. சோ ஏற்கனவே ஒரு தடவை அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான், அவனை முதல்ல பிடிச்சி விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க, ஒழுங்கா கீழே இறங்கடான்னு. ஆனா அந்த நேரத்துல தாத்தா ஓடி வந்து 2 போலீஸையும் இழுத்துறாரு. டேய் சீக்கிரம் போடா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ அங்க இருந்து நேரா கிளம்பி ஹீரோயினை எந்த இடத்துல வச்சிருக்காங்களோ அந்த இடத்துக்கு வர்றாப்புல. ஆனா அதே நேரத்துல அங்க மெல்வினை போட்டு பொலந்து எடுத்திருக்காங்க. நீ பியானோ வாசிக்கிறவன் தானே, உன் கையை உடைக்கிறேன் அப்படின்னு கையில ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஓட்டையை போட்டு விட்டுறானுங்க. ஆனா ஹீரோயின் பாவம் அவர் கையை எதுவும் பண்ணாதீங்கன்னு கத்திக்கிட்டே ஓடி வர்றாங்க. அவங்களையும் அடிச்சு தள்ளிடுறானுங்க. இந்த நேரத்துல தான் கரெக்டா நம்ம ஹீரோ வராப்புல. ஹீரோ தான் பாக்ஸர் ஆச்சு, சரியான சண்டை போடுறாப்புல, ஓரளவு எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிடுறாப்புல. ஆனா ஒரு குறிப்பிட்ட கடத்துல ஹீரோவையும் பிடிச்சி
வச்சு அடிச்சு போடுறானுங்க. ஒரு பெரிய கட்டை எடுத்து ஹார்டி ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது மெல்வின் எந்திரிச்சு ஹார்டியை தடுக்கலான்னு வர்றான். ரெண்டு பேரும் சட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் அந்த ஹார்டியை தடுக்கணுங்கிறதுக்காக கையில கிடைச்ச கட்டையை எடுத்து வேகமா ஓடி வந்து அடிக்கலான்னு வருவாங்க. ஹார்டி நவுந்துருவான். ஹீரோயின் அடிச்சது மெல்வின் மேல பட்டுரும். ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாது இல்லையா, அதனால குத்து மதிப்பா தான் அடிச்சிருப்பாங்க. ஹார்டி மத்தவங்க அடியாள்னு எல்லாம் ஓடிடுறாங்க. மெல்வின் அங்க சீரியஸா படுத்து கிடக்கான். ஹீரோயினோட சலங்கை அங்க கீழே விழுந்து கிடக்கு. ஹீரோ அப்படியே தட்டு தட்டு மாதிரி எந்திரிச்சு பார்த்தவரு அந்த சலங்கை எடுத்து கையில வச்சுக்கிறாரு. எதுவுமே பேசாம ஹீரோயின் கையில இருக்க அந்த கட்டையை வாங்கி கைரேகையெல்லாம் தொடச்சிட்டு போலீஸ் வர்ற சத்தம் கேக்குது. நேரா மெல்வின் கிட்ட போயிட்டு அவரு கட்டையை வாங்கிட்டு அப்படியே போஸ் கொடுத்த மாதிரி நிக்கிறாப்ல. போலீஸ் வேகமா வந்து ஹீரோ தான் அடிச்சாரு மெல்வினா அப்படின்னு நினைச்சு ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. மெல்வினா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அவன் அங்க சீரியஸா இருக்கான். ஹீரோ வாண்டடா நான் தான் அவனை அடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சரண்டர் ஆயிடுறாரு. ஹீரோயினுக்கு அப்புறமா தான் புரியுது நம்ம அடிச்சதுனாலதான் மெல்வினுக்கு இந்த பிரச்சனைன்னு. சோ அதனால ஜெயில இருக்க ஹீரோவை பாக்குறதுக்காக வராங்க. ஆடம் ஆடம் அப்படின்ற மாதிரி கூப்பிடும் போது ஹீரோ அந்த கண்ணாடிக்கு பின்னாடியில உட்காந்துருப்பாரு. கண்ணாடியில ஒரு தட்டு தட்டுறாரு. ஆமா அப்படிங்கிற மாதிரி, நான் அடிச்சதுக்காக நீ ஏன்டா பழி ஏத்துட்டு வந்து உட்காந்துருக்க, ஏன்டா அப்படி பண்ற, தயவு செஞ்சு ஏதாவது சொல்லுடா, இதனால உன் வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிரும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஒரு பாட்டுக்கு எந்திரிச்சு போறதுக்காக எந்திரிக்கிறாரு. சேர் நகர்ற சத்தம் கேட்டவனே ஹீரோயின் போகாதரா தயவு செஞ்சு போகாதரான்னு கெஞ்சுறாங்க கடந்து. ஆனா ஹீரோ அவர் பாட்டுக்கு போறாரு. ஹீரோயின் அன்னைக்கு நீ பார்த்த எதுவும் உண்மை இல்ல, எதுவும் ஏன் விருப்பத்தோட நடக்கல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு அன்னைக்கு அவன் கிஸ் பண்ண சீனை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ ஒரு பாட்டுக்கு போயிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மாவா ஒரேடியா ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கூட்டிட்டு கிளம்பலாம் அப்படின்னு கரெக்டா காருக்குள்ள ஏற போகும்போது கரெக்டா நம்ம கிரே வர்றான். ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். அவன் ஒரு லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா ஹீரோயினுக்கு நம்பிக்கை வரல. ஆனா உடனே அவன் உங்க கையில ஒரு தடவை தட்டினோம்னா எஸ்ன்னு அர்த்தம், ரெண்டு தடவை தட்டினா நோன்னு அர்த்தம்னு சொல்ல சொன்னான். இதை சொன்னா நீங்க நான் நம்புவீங்கன்னு சொன்னா அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஹீரோயின் அவசர அவசரமா காரை விட்டு இறங்கி வர்றாங்க. லெட்டர்ல என்ன போட்டிருக்கு படிச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது கிரேவும் அதை படிக்கிறான். சரினா நீ என்னோட கைகளை கடவுளோட கைகள் அப்படின்னு சொன்ன, உண்மையாது ரத்தம் படிஞ்ச கைகள் தான். நான் இருட்டுக்குள்ள இருந்தேன், நீ தான் என் கைகளை பிடிச்சு வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு வந்த. ஆனா இப்போ நான் திரும்பவும் அதே இருட்டுக்குள்ள போக வேண்டிய ஒரு நிலைமை. எனக்கு பெருசா உன்னை பாக்குற வரைக்கும் ஆம்பிஷன் எதுவும் இருந்தது இல்ல. ஆனா நீ உன் லைஃப்ல ஒரு சோலோ பியானோயிஸ்ட் ஆகிறது தான் உன் ஆம்பிஷன் சொன்ன. சோ என்ன பத்தி யோசிச்சு கவலைப்பட்டு இருக்காம நீ உன்னோட ஆம்பிஷனை நோக்கி ஓடு. ஏன்னா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட ஆம்பிஷனே நீ ஹாப்பியா இருக்கணுங்கிறது தான். சோ ஹாப்பியாரு, என்ன மறந்துட்டு உன் வாழ்க்கையை பாரு அப்படின்ற மாதிரி இதுல போட்டிருக்கு. இதை கேட்டவனே நம்ம ஹீரோயினுக்கு அழுக வந்துருது. நான் அவனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜெயிலுக்கு போலான்னு கிளம்புனா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இனிமே அவன் உன்னை என்னைக்குமே பார்க்க மாட்டான், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரே பாட்டுக்கு அங்க இருந்து ஓடிடுறான். ஹீரோயின் அழுதுகிட்டே அப்படியே வண்டியில போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருந்த நம்ம மெல்வின் ஒரு வழியா பொழைச்சுக்கிட்டான். அவனை போயிட்டு பார்க்கும்போது அவனால இனிமே பியானோ வாசிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கையில ட்ரில் ஓட்ட போட்டதுனால எல்லா பிரச்சனையும் என்னாலதானே அப்படின்னு ஹீரோயின் ஆரம்பிக்கும் போதே இல்ல, உனக்கும் ஹீரோவுக்கும் இடையில தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணது நான் தான், எல்லா பிரச்சனையும் என்னாலதான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா உனக்கு நான் பியானோ டீச்சரா இருக்கேன், உன்னை கண்டிப்பா சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். கட் பண்ணா அடுத்து அப்படியே 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷ கேப்ல ஆபரேஷன் பண்ண கண்ணு எப்ப வேணா தெரியும்னு சொல்லி இருந்திருப்பாங்கல்ல. சோ இப்ப ஹீரோயினுக்கு கண்ணு தெரியுது. ஒரு ஸ்டேஜ்ல உட்காந்து சோலோ பர்ஃபார்மன்ஸும் பண்றாங்க. செமையா பண்ணி முடிச்சிடுறாங்க. எல்லாரும் பாராட்டுறாங்க ஹீரோயினை. ஆனா ஹீரோயின் அப்படியே மாடிக்கு ஏறி வரும்போது மெல்வின் என்ன சொல்றான்னா, என்னோட கடமை முடிஞ்சிருச்சு, நான் என் வேலையை சரியா செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா எப்பவுமே நான் ஒரு மாதிரி செல்ஃபிஷா தான் யோசிச்சிருக்கேன். நீ இந்த 2 வருஷத்துல என் கூட இருக்கும் போது நான் உனக்கு டீச் பண்ணும்போது ஏதாவது ஒரு கட்டத்துல நீ ஹீரோவை மறந்துட்டு என்கிட்ட வந்துருவ அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நீ அவனை ஒரு துளி கூட மறக்கவே இல்ல. ஆக்சுவலா அவன் முன்னாடியே ரிலீஸ் ஆயிட்டான். அவன் ஒரு ஹார்பர் ஏரியால வேலை பார்த்துட்டு இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியும், அதை தவிர வேற எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி அவன் சொன்னோன்னா ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. எது வெளியே வந்துட்டானா அப்படின்னு. இனிமே நான் அவனை பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்வின் கிளம்புன அடுத்த செகண்டே ஹீரோயின் வண்டி எடுத்துக்கிட்டு நேரா ஹார்பருக்கு போறாங்க. நம்ம ஹீரோ அங்க அந்த சரக்கெல்லாம் ஏத்தி இறக்குற வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காப்ல. ஹீரோயின் ஹார்பருக்கு வந்து அங்க இருக்க ஒவ்வொருத்தையும் கேட்கறாங்க, இந்த மாதிரி ஆடம்ங்கிற யாராவது உங்களுக்கு தெரியுமா, அவனால பேச முடியாது உங்களுக்கு தெரியுமான்னு திரும்ப திரும்ப எல்லாரையும் பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்குள்ளெல்லாம் வந்து ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. டே ஆடம் எங்கடா இருக்க, வெளியே வாடா அப்படின்னு ஆடம் ஆடம்னு திரும்ப திரும்ப கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவுக்கு அந்த சத்தம் கேக்குது. கரெக்டா உடனே வேக வேகமா வெளியே வர்றாப்புல. ஹீரோயினை சுத்தி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. ஹீரோயினை பார்த்தோன்னா அப்படியே பின்னாடி போய் லைட்டா ஒளிராப்புல. ஆனா ஹீரோயினை அங்க இருக்கவங்க எல்லாம் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, இங்க ஆடம்னு யாரும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவுக்கு பக்கத்துல இருக்கவன் சும்மா இல்லாம, டேய் உன்னோட லாஸ்ட் நேம் ஆடம் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறான். டக்குன்னு இந்த வாய்ஸ் கேட்டோன்னே ஹீரோயின் வேகமா ஓடி வர்றாங்க. யார சொன்னீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது அங்க பேசிட்டு இருந்தவங்க, இல்லம்மா யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ அங்கதான் நிக்கிறாரு. ஆனா ஹீரோயின் தான் ஹீரோவை பார்த்தது இல்லையே, அதனால உங்களுக்கு அடையாளம் தெரியல. அமைதியா அவங்க பாட்டுக்கு அப்படியே கிராஸ் ஆகுறாங்க. ஹீரோயினுக்கு அப்படின்னா கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு ஹீரோவும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல கூட்டம் கலைஞ்சு போகும்போது
போகும்போது ஹீரோ மேல ஒருத்தர் லைட்டா தெரியாம இடிச்சுட்டு போறான். ஹீரோ இன்னமுமே அந்த சலங்கையை அந்த இடுப்புல கட்டி தாங்க வச்சிருக்காரு. பொத்துன்னு அது கரெக்டா கீழே விழுகுது. அந்த சலங்கை சத்தம் கேட்டோடனே ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாங்க. சலங்கை அப்படியே உருண்டு போய் நிக்குது. ஹீரோயின் அப்படியே அந்த சலங்கையை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு லாரி ஒண்ணு இடிக்கிற மாதிரி வருது. ஹீரோ தான் எகிரி குதிச்சு காப்பாத்துறாரு. பக்கத்துல இருக்க தண்ணியில விழுந்துடுறாங்க. ஆனா ஹீரோயின் எந்திரிச்சோன்னு அப்படியே ஹீரோ முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நான் இங்கேயே இருந்துகிட்டு இவ்வளவு நேரம் சொல்லாம இருந்தியாடா அப்படின்ற மாதிரி. ஆனாலும் ஹீரோவை பார்த்த சந்தோஷத்துல அவங்களுக்கு அழுக வந்துருது. ஆடம் நீ தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோ வழக்கம் போல ஒரு விரல் எடுத்து ஹீரோயினோட கையில ஆமாங்கிற மாதிரி ஒரு தடவை தொடுறாரு. ஹீரோயினுக்கு அவ்வளவுதான் ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஹீரோவை கட்டி பிடிச்சு கிஸ் பண்றாங்க. அதோட ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த கதையை முடியுது. இந்த ஸ்டோரியோட பேரு சைலண்ட் லவ். நம்ம ஹீரோ கடைசி வரைக்கும் பேசலன்னாலும் அன்புக்கு மொழி தேவையில்ல. அவரோட லவ் ரொம்ப சூப்பராகவே ஹீரோயினுக்கு புரிய வச்சுட்டாரு. சோ இந்த ஸ்டோரி பத்தின கருத்துக்கள் என்னங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன் விஜய் ஃப்ரம் விஜய் வாய்ஸ். நன்றி.